அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். நினைத்திட நெஞ்சமும் துதித்திட நாவும் தந்த அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய போரை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒரு சக்தி இஸ்லாமியர்களை ரொம்ப ரொம்ப தொந்தரவு செய்யுது. அது யாருன்னா ரோமானிய பேரரசு. அந்த காலத்தில் ரோமானிய பேரரசு ரொம்ப வல்லரசான ஒரு ஆட்சியாக திகழ்ந்தாங்க. அப்போ ரோம் நாட்டை சுற்றி உள்ள எல்லா பகுதியுமே அரபியர்களாக இருந்தாங்க. அந்த அரபியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இஸ்லாமை ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஆக்கிடணும் அப்படின்னு அந்த மன்னன் முடிவு எடுக்கலாம். உடனே ரோமானியர்கள் எல்லாரையும் படை திரட்டி ரோமானியர்கள் ஆதிக்கத்தில் இருக்க கஸ்ஸான் அப்படிங்கிற அரபி கிளையர்களையும் எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய படையை உருவாக்குறான். அந்த படை எதுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்காங்களோ அந்த மதீனா நகரத்துக்கு படையெடுத்து தான் வராங்க. இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மதீனாவாசிகளுக்கும் எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லாருமே தங்களுடைய காலத்தை அச்சத்திலையும் திடுக்கத்திலையும் கழிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஏதாச்சும் ஒரு இரைச்சல் சத்தம் வந்தாவே என்ன ரோம் நாட்டு படை மதீனாவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே பயந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட இந்த மாதத்தில் நான் சேர மாட்டேன் அப்படின்னு அந்த ஆணில் சத்தியம் செஞ்சுருப்பாங்க. அப்போ இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சஹாபாக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களை தலாக் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி அன்சாரி தோழராக இருந்தாங்க. அன்னைக்கு நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டா எனக்கு ஒரு அன்சாரி என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன சொன்னாங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க எங்கேயாச்சும் வெளியே போயிட்டா அன்னைக்கு என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். இது மாதிரி மாற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அது மாதிரி ஒரு தடவை இது மாதிரி ரோம் நாட்டு படை மக்கள் மதீனாவுக்கு போர் செய்ய தயாராக இருக்காங்க, படையெடுத்து வராங்க அப்படின்னு மதீனாவில் பரவ ஆரம்பிச்சு மக்கள் ரொம்பவும் அச்சத்தில் ஆழ்ந்தாங்க. நான் ஒரு நாள் இரவு எங்கள் வீட்டில் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அன்சாரி தோழர் உடனே கதவை தட்டுறாங்க. திற அப்படின்னு தட்டுறாங்க. நான் உடனே திறந்து என்ன ரோம் நாட்டு படை மதீனாவுக்கு வந்துருச்சான்னு கேட்டேன். அவங்க அதுக்கு சொன்னாங்க, இல்லை அதை விட மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களை தலாக் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்குது. அப்பனா எந்த அளவுக்கு அந்த ரோம் நாட்டு படை இது மாதிரி மதீனாவுக்கு படையெடுத்து வராங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அவ்வளோ ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அது இந்த ஹதீஸ் மூலமாகவே நம்மளுக்கு புரிய வருது. இப்போ நயவஞ்சகர்களை அவங்களுடைய எண்ணத்தை தீர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இது நாள் வரையும் உள்ளத்தில் மறைச்சி வச்சிருந்த கெட்ட எண்ணத்தை வெளிப்படுத்த ஆசைப்படுறாங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலோட நோக்கம் என்னவா இருக்குன்னா முஸ்லீம்களுக்கு கெடுதல் செய்யணும், அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும், அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எதிர்க்கிறதுக்கு பாதுகாப்பு ஒரு இடமா அந்த பள்ளிவாசல் இருக்கணும்னு சொல்லி அந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த நயவஞ்சகர்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அங்கே தொழுக வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல முறை மறுத்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் அந்த ரோம் நாட்டு படை என்ன பண்ணுறாங்கன்னா அரபியர்கள்லேருந்து லக்கும் ஜூதாம் அப்படிங்கிற 2 கிளைஞர்கள் இஸ்லாத்துக்கு தழுவாமல் கிறிஸ்துவராக ஆயிருப்பாங்க. அந்த படையும் தன்னுடைய படையில் சேர்த்து கொண்டு பல்கா அப்படிங்கிற இடத்துக்கு முகாமிட்டிருக்காங்க. இது மதீனாவாசிகளுக்கு தெரிஞ்ச உடனே இன்னும் பயத்துக்கு போகிறாங்க. எல்லாரும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த நேரத்தில் கடுமையான வெயில் வேற அடிக்குது. ரொம்ப சிரமமும் பஞ்சமும் வாகன பற்றாக்குறையும் பேர்ச்சம்பளம் அறுவடை பண்ணுற காலமாகவும் அது இருக்குது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ரோம் நாட்டு படையோடு நம்ம போர் செய்யாமல் இருந்தாலும் இல்லை அவங்கள இந்த மதினா எல்லைக்கு வரவிடாமல் தடுத்தாலும் எல்லாமே நம்மளுக்குமே நம்ம இஸ்லாமிய இராணுவ படைக்கு பின் விளைவை தான் ஏற்படுத்தும். நம்ம அப்படி தடுத்தாலும் நம்ம கூட இருக்க நயவஞ்சகர்கள் நம்மளை பின்னாடியிலேருந்து தாக்கி விடுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறாங்க. அதனால என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, எந்த சிரமமானாலும் ரோம் நாட்டு படை முஸ்லிம்களோட எல்லைக்கு வந்துடக்கூடாது, நம்மளும் ரோம் நாட்டோடைய எல்லைக்கு போயிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலை ரொம்ப ஆபத்தமையாகவும் இருந்தனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்டையும் அந்த முஸ்லிம்கள்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, ரோமானிய பேரரசை சந்திக்க இருக்கிறோம், அதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயார் செய்யுங்க, உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த பொருளை தயார் செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எல்லாருமே அதற்கான ஏற்பாடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லை, அல்லாஹ்வுடைய வஹீம் இறங்குது. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறனால என்னென்ன நன்மை, அப்போ அதில் தர்மம் செய்கிறனால என்னென்ன நன்மை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த படைகளுக்கு சொல்லி ஆர்வத்தை மூட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையும் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ என்னென்ன வறுமை இருக்குது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, உங்களால் ஏது முடியுதோ என்ன முடியுதோ அதை கொண்டு வந்து தாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருமே அவங்களால என்னென்ன முடியுதோ அதெல்லாம் தராங்க. சில பேர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு இந்த போர் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்ககிட்ட வாகனங்கள் இல்லை, நீங்கள் வாகனங்கள் தந்தால் நாங்கள் அந்த போருக்கு கலந்துப்போமே அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப மன வருத்தத்தோட, இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி என்கிட்ட அது மாதிரி வாகனங்கள்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே அழுதுகிட்டு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய போரில் அல்லாஹ்வுடைய பாதையில் எங்களால் போர் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே போகிறாங்க. இந்த நிகழ்வை அல்லாஹ் எப்பவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லை, எல்லாருமே அவங்களால என்னென்ன முடியுதோ அந்த எல்லா பொருட்களையும் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருங்கிய தோழரான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் நாட்டு வியாபாரத்துக்காண்டி 200 ஒட்டகங்களை தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பயணத்தை அப்படியே நிறுத்திட்டு அந்த 200 ஒட்டகங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறாங்க. 2-3 நாள் கழிச்சு 100 ஒட்டகங்களை கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமான காசு பணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில இறக்கிறாங்க. இதோட நிறுத்திடா, இது மாதிரி அவங்க மொத்தமாக இந்த போருக்காண்டி மட்டுமே 900 ஒட்டகங்களையும் 100 குதிரைகளையும் எக்கச்சக்கமான வெள்ளி தங்கம் காசு பொற்காசுகளை அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய 200 ஊக்கியா வெள்ளி தங்க காசுகளை கொடுக்குறாங்க. இது போல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோட எல்லா செல்வத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூபக்கரே உங்கள் வீட்டில் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர நான் எதையும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த போருக்காண்டி முதல்ல தான் செல்வத்தை எல்லாமே கொடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். இது மாதிரி நிறைய சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது அவங்கள போல நிறைய சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, தான் செல்வத்திலிருந்து ஒரு பெரும் பங்கை அந்த போருக்காண்டி செலவிடுறாங்க. சில பேரால தானியம் கொடுக்க முடியுதா தானியம் கொடுக்குறாங்க, பேர்ச்சம்பளம் கொடுக்க முடியுதா பேர்ச்சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க. பெண்கள் தன்னுடைய கழுத்தில் காதில் காலில் போட்டிருக்க எல்லா ஆபரணங்களையும் கழட்டி அந்த அல்லாஹ்வுடைய போருக்காண்டி செலவு செய்கிறாங்க. இப்படியா அந்த போர் நடப்பதற்கு எல்லாருமே ஆயத்தமாகறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஒரு பொறுப்பாளியா இப்னு உர்ஃபுதா ரலியல்லாஹு அன்ஹுவை நியமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பாளியை நியமிக்கிறாங்க. எப்படமாட்டி அந்த படை அப்படியே மதீனாவை விட்டு புறப்படுது. இப்போ இந்த விஷயம் நயவஞ்சகர்களுக்கு தெரிய அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு மாதிரி குத்தலா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு
மதினாவை விட்டு புறப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போறாங்க. ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எதுக்கு என்னை இந்த போர்ல கலந்துக்கு விடா, எதுக்கு நானும் இந்த போர்ல கலந்துக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்களோ அது போல இருக்க நீங்க எனக்கு ஆசைப்படல, அது ஆனா என்ன, எனக்கு அப்புறம் எந்த ஒரு நபியுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹுவை மறுபடியும் மதினாவுக்கே அனுப்பி வச்சிடுறாங்க. இது மாதிரி அந்த படை வியாழக்கிழமை மதினாவை விட்டு புறப்படுது. இப்போ மொத்தமாகவே 30,000 படை வீரர்கள் அந்த படையில் இருந்தாங்க. ரொம்ப பற்றாக்குறை, வாகன பற்றாக்குறையும் ஏற்படுது. ஒரு ஒட்டகத்தில் மாற்றி மாற்றி 18 பேர் பயணம் செஞ்சாங்க. சாப்பிட ஒன்றுமே இல்லை, கிடைக்கிற இலைத்திலைகளை சாப்பிட்டு அவங்க வாயெல்லாம் புண்ணாயிருச்சு, தண்ணீர் தேவை அதிகமாயிருச்சு. உடனே ஒட்டகத்தை அறுத்து அதில் உள்ள இறைப்பையில் உள்ள தண்ணியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாங்க. இதனாலேயே அந்த படைக்கு வறுமை படை அப்படிங்கிற ஒரு பேரும் வருது. இது மாதிரி அந்த படை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. போகிற வழியில் ஹிஜிர் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அந்த ஹிஜிர் யாரோடைய இடம்னா சமூக கூட்டம் மலைகளை குடஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடமா இருக்குது. அங்கே உள்ள கிணத்துல எல்லாருமே தண்ணி அள்ளுறாங்க, தண்ணியை சேகரிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிடுறாங்க, யாருமே அந்த கிணத்துலேருந்து தண்ணி அள்ளி குடிச்சிடாதீங்க, ஒழு செஞ்சிடாதீங்க. அந்த கிணத்துலேருந்து தண்ணி அள்ளி மாவை கலந்து அதை ஒட்டகங்களுக்கு வைங்க, அதுலேருந்து நீங்கள் எதையும் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணறு இருக்குது, அந்த கிணத்துல மட்டுமே நீங்கள் தண்ணீர் எடுத்துக்காங்க, பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது போல் இப்படியே அந்த படை புறப்படுது, போய்கிட்டே இருக்குது. ஆனால் தண்ணீரோடைய தேவை அதிகமாகிருச்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், தண்ணியோட தேவை அதிகமாகிட்டே இருக்குது, இனிமேல் தண்ணி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறாங்க. மேகமே இல்லாத வானத்தில் திடீர்னு மேகங்கள் ஒன்று கூடி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் அவங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு அவங்களால எவ்வளோ தண்ணி நிரப்ப முடியுமோ எல்லாத்தையும் நிரப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த படை வீரர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இரவு ஒரு பலத்த புயல் வீசும், அதனால யாருமே எந்திரிச்சிடாதீங்க, உங்களோட ஒட்டகங்களை நீங்கள் கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தும் அது மாதிரி சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு பலத்த காற்று வீசுது. அப்போ அந்த படையிலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சிடுறாங்க. அந்த காற்று அவரை ரொம்ப தூரம் இழுத்து கொண்டு போய் தூக்கி போட்டுச்சு. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹரோட அசரோட லுஹரும், இஷாவுடைய மகரிபோட இஷாவும் எல்லாமே கலந்து கலாவா செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படியே அந்த படை ஒரு வழியாக தபுக்குங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஆர்வம் ஊட்டுறாங்க, நம்ம துணிச்சலாக போராடணும், போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆர்வம் ஊட்டுறாங்க. இந்த செய்தி ரோம் நாட்டு படைகளுக்கு தெரிய வந்து அதுக்குள்ளே தபுக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பயணத்தை தொடரவும் இல்லை, இஸ்லாமியர்களோட சண்டை போட முன் வராமல் அப்படியே பாதி திசையிலே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ரோமானிய படையை வந்து இஸ்லாமியர்கிட்ட வந்து சண்டை செஞ்சு இஸ்லாமியர்கள் ஜெயிச்சா கூட இப்படி ஒரு புகழ் வந்திருக்காது. அவங்க பாதியிலே ஓடினால இன்னும் இஸ்லாமிய இராணுவத்திற்கு ரொம்ப புகழை சேர்த்து தருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக்கு பக்கத்தில் ஐலா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் உள்ள தலைவர் தானாகவே முன் வந்து அவங்க ஒப்பந்தம் செய்து கொடுக்குறாங்க, ஜிஸ்யாவும் கொடுக்குறாங்க. பக்கத்தில் உள்ள பக்ரா அது மாதிரி உள்ள பகுதிகள் எல்லாருமே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒப்பந்தம் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த ஒப்பந்தத்தில் எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த படை 220 குதிரை வீரர்களுடன் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் உகைதீர் அப்படிங்கிற ஒரு தலைவரை பிடிக்கிறதுக்காண்டி போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அந்த உகைதீர் தலைவரை பிடிக்கும்போது அவர் ஒரு மாடை வேட்டையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல
நல்ல சமயம் வருமா அப்படின்னு சொல்லி. அப்போ பக்கத்தில் இருந்த காட்டிலேருந்து ஒரு மாடு வெளியே வருது. மாடு வெளியே வந்து அந்த உகைதீர் கோட்டை கதவை தன்னோட கொம்பால் உரசிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த உகைதீர் வந்து அந்த மாட்டை வேட்டையாடுறதுக்காண்டி வெளியே வராங்க. அது ஒரு பௌர்ணமி இரவாக இருந்தனால அந்த நேரத்தை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த உகைதீர் தலைவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒப்பந்தம்ட்டாங்க. அப்போ அந்த தலைவர் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றுகிறதுக்காண்டி தன்னுடைய 2000 ஒட்டகங்களையும் 200 ஆடை கவசங்களையும் 800 ஈட்டிகளையும் 800 அடிமைகளையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஒப்பந்தம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் வருடம் ஜிஸ்யாவை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒப்பந்தம் செய்கிறாங்க. இது மாதிரி பல பேர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்பந்தம் செய்கிறாங்க. அதுக்கு ரோம் நாட்டு சுற்றி உள்ள அரபி பகுதிகள்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இனிமேல் இந்த ரோமானியர்களை நம்பி எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோமானிய அரசு படைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இது அமையுது. இது மாதிரி மதீனாவுக்கு எல்லாருமே வந்து சண்டை போடாமே ஒரு வெற்றி வாகை சூடாவை சூட்டிக்கிட்டு இருக்காங்க. மதீனாவில் உள்ள நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் வராங்க. முன்னாடி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, பின்னாடி ஹுதைபியா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்போ அந்த 13 நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 3 பேரையும் சுட்டு போட்டுறாங்க. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹுதைபியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாளை எடுத்து உடனே அவங்கள தாக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ அந்த கும்பல் ஐயோ தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிடுறாங்க. மறுபடியும் அந்த படையிலே சேர்றாங்க. இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றும் வேணாம், அவங்கள எதுவுமே செய்யாதீங்க, அல்லாஹ் அவங்கள பற்றியான செய்தியை நம்மளுக்கு அறிவித்து கொடுத்துருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி முடிச்சு வரும் வழியில தான் அந்த பள்ளிவாசல் இருக்கு. எந்த பள்ளிவாசல்னா, முஸ்லிம்களுக்கு கெடுதல் நினைக்கணும், முஸ்லிம்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சுல, அந்த பள்ளிவாசல் அந்த வழியாக தான் இருக்கு. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த பள்ளியோட நோக்கத்தை சொல்லிடுறான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பள்ளியை இடிச்சு தரமட்டமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அந்த பள்ளியை இடிச்சு தரமட்டமாக்கிடுறாங்க. அப்ப மதீனாவை தொடர்றாங்க. அதுக்கப்புறம் மதீனாவுடைய கட்டடங்கள் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் சீபா, இதுதான் உஹது, இதெல்லாம் நம்மை நேசிக்கிறது, நாமும் இதை நேசிக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது மாதிரி மதீனாவுக்கு அவங்க வராங்க அப்படின்னு செய்தி கேட்ட பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது மக்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப 80க்கும் மேற்பட்ட நயவஞ்சகர்கள் வந்து இது மாதிரி யார சொல்ல, நான் இந்த காரணத்தினால தான் போருக்கு வரல, இந்த காரணத்துக்கு தான் நான் போருக்கு வரல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேலே பொய் சத்தியமும் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்தியத்தை வாங்கிக்கிட்டு சஹாபாக்கள் கிட்ட அவங்கள பற்றி எதுவுமே பேசாதீங்க, அல்லாஹ் அவங்கள பார்த்துப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, 3 நபி தோழர்களும் இந்த போரில் கலந்து கொள்ளல. அவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பொய் சொல்லாமல் உண்மையே தான் சொல்றாங்க. அந்த 3 பேர் யாருன்னா, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, முராரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த காரணத்தினால தான் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 பேர்கிட்ட யாருமே பேசாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போடுறாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய துன்பங்கள், துயரங்கள் வருது. இப்படியே 40 நாள்கள் கழியுது. 40 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மனைவிமார்களை அவங்கள விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை வருது. அதுக்கப்புறம் 5 நாள் போகுது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னித்து விட்டான், வஹி மூலமாக என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு. அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் வஹி மூலமாக வந்து யார் யார் நயவஞ்சகர்கள், அல்லாஹ் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்கிறான். யார் யாரெல்லாம் நயவஞ்சகர்கள், அவங்களுடைய தன்மை என்ன, எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இழிவும் கேவலத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இனிமேல் யாருமே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, இனிமேல் யாருமே அவங்களுக்கு எந்த ஒரு
ஒரு இரக்கமும் காட்டுது. இனிமே அவங்க மதீனாவுல வாழக்கூடாதுன்னு எல்லா கட்டளையும் இடுறாங்க. உடனே எல்லா சஹாபாக்களும் அதே பின்தொடர ஆரம்பிச்சாங்க. நயவஞ்சகர்கள் தங்களோட எந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலான்னு பார்த்துக்கிட்டு வராங்க. அல்லாஹ் இது மாதிரி ஒரு வகையை அனுப்பணும்னு அந்த நயவஞ்சகர்களுக்கு இனிமே கேவலமும் இழிவு தான் ஏற்பட்டுச்சு. இப்படியா அந்த போர் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு வறுமையிலையும் அந்த தபுக் போர் போய் தபுக்குங்கிற இடத்துக்கு போய், ஆனால் அந்த ரோம் நாட்டு படை இஸ்லாமியர்களை சந்திக்க முன்வராமல் தெரிச்சு ஓடினாங்க. இந்த போர் எந்த ஒரு போருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு புகழை தேடி கொடுத்துருச்சு. எப்படி அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்தாங்களோ அதுபோல் நாமும் வாழ எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.